தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் நெல்லை, கடலூர், திருவள்ளூர் மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்டுள்ளன. நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு முகவர்கள் சுழற்சி முறையில் கண்காணிக்கும் வகையில் தனி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் வேட்பாளர்கள் முன்னிலையில் வருவாய் கோட்டாட்சியர் சுந்தர்ராஜன் நேரில் ஆய்வு செய்து சீல் வைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்திலும் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் 10 தொகுதிகளின் இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேர தீவிர கண்காணிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்த நிலையில் திருச்சி, நீலகிரி, கரூர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் சீல் வைக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் 2 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் பாதுகாப்பு கருதி மையத்தை சுற்றி 150 சிசிடிவி கேமராக்களுடன் பிரத்யேக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கரூர் மாவட்டத்தில் தலவாபாளையம் தனியார் கல்லூரியில் 227 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் மதுரையில் 10 தொகுதிகளுக்கும் சேர்த்து 5 வெவ்வேறு இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து மையங்களிலும் துணை ராணுவத்தினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் இணைந்து 3 அடுக்கு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியுள்ளனர். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.